ஹாய் ட்ரேடர்ஸ், நான் மிஸ்டர் வணிகன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, என்னையோட போஸ்ட் மார்க்கெட் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்செக்ஸில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி எக்ஸிட் கிடச்சிது. அது எப்படி எடுத்தேன் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிசிஷன் கேண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 26,340 அந்த ரேஞ்சில் வந்து ஆல் டைம் இருந்தது லாஸ்ட் ஃப்ரைடே அப்போது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே இறங்கி அது இண்டிசிஷன் கேண்டிலாக வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி இண்டிசிஷன் கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகுதுன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்குது. கீழே போகிறதா மேலே போகிறதான்ட்டு ஒரு இண்டிசிஷன் இல்லாமல் இருந்தது. அதனால் வந்து இந்த கேண்டில் ஓப்பன் ஆனவே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எதுவும் வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சவொடனே செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பித்து மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடு வந்து நோக்கி வந்துக்கிட்டு இருந்தான். ஸோ இது வரும்போதே வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன், இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து அவன் வந்து போனால் மட்டும் தான் வந்து ஒரு டவுன்ஃபால் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இன்னையோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஏரியாவில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட டாப் வரைக்கும் போய் அங்கே திரும்பி ஒரு ட்ராப் உருவாக்கணும். நான் அதனால தான் வந்து சொன்னேன், மார்க்கெட் வந்து டைவர்ஜன்ஸில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து கீழே மேலே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக பண்ணுவான். ரீட்டைலரோட பணத்தை ட்ராப் பண்ணுறது தான் வந்து அவனோட முக்கியமான நோக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைவர்ஜன்ஸ் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் சொன்னது காரணம். ஸோ லைவ் ட்ரேடு வந்து இன்றைக்கி வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்னேன்னா. காரணம் என்னென்னா போத் செல்லர்ஸாக வேலிடாக இருப்பாங்க. பிஎஸ் செல்லரும் சிஎஸ் செல்லரும் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக இருப்பாங்க. மார்க்கெட் எந்த சைடு போவாங்கன்றது பிரேக் ஆகிறது பட்சத்தில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனவொடனே வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போகணும்னு எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் நான் தான் சொன்னேன், மார்க்கெட் டைவர்ஜென்ஸில் இருக்குது. அப்படி இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மி. ஒன்ஸ் டைவர்ஜென்ஸ் முடிஞ்சால் மட்டும் தான் வந்து மார்க்கெட் வந்து அது க்ரீனில் முடியுதா இல்லை வந்து ரெட்டில் முடியுதா பார்க்கணும். அது எந்த க்ரீன் ரெட்டில் முடியுது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல திரும்பி ஃபர்தராக வந்து கீழே இறங்க ஆரம்பித்தான். கீழே இறங்க ஆரம்பித்தோடனே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1125 கிட்டத்தட்ட வந்து 110 இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ இது பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து சொன்னேன், இந்த லோவுக்கு கீழே போனால் மட்டும் தான் ஃபர்தராக கீழே போவான். அப்படி இல்லைனா இந்த பாக்ஸோட மேலே டச் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குன்ட்டு நான் சொன்னேன். ஸோ 110க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த வந்து ஸ்விங் லோகையும் பிரேக் பண்ண ஆரம்பித்து இங்கே இது பிரேக் பண்ணானா நம்ம அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட பாட்டம் தாங்க. ஸோ ஒன்ஸ் பாக்ஸை பாட்டம் வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து சொல்லி வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரைடேவோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். பட் ஆனால் வந்து மார்க்கெட் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ இந்த ரிவர்சல் எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஏன் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆனான்ட்டு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில், அதாவது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான், மண்டேவோடதும் ஃப்ரைடேவோடதும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பாட்டம், லோ, ஹை, க்ளோஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஓப்பனிங் எடுத்துங்க. ஓப்பனிங் டு இன்னையோட வந்த ஹையை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போதே எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து 75% வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ 75ன்றது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுற ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் எடுக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து சென்செக்ஸில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடை பற்றி நான் வந்து இந்த வீடியோ முடியும் போது காட்டுறேன். அந்த ட்ரேடு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்சல், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு ரிவர்சல் நடக்கும்ட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணேன்னா, சென்செக்ஸோட வந்து சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சென்செக்ஸ் இது வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நான் வந்து க்ளோஸ் பண்ண டைம் வந்து பாருங்கள், ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 210 அந்த டைமில் வந்து என்ட்ரி எடுத்தேன்.
அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 255 அந்த டைமில் வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். எதுக்காக அந்த டைமில் நான் க்ளோஸ் பண்ணேன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான். கீழே வந்துட்டு திரும்பி வந்து இந்த இடத்த வந்து போய் தொடும்போது அந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து ஒரு டோஜி வந்து மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் லிக்விடிட்டி வந்து இல்லை. ஸோ லிக்விடிட்டி இல்லாத டைமில் வந்து ஃபர்தராக இவன் மேலே போவானா கீழே போவானான்னு அடுத்த கேண்டில் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் மேலே போகிறதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா ஒன்ஸ் இவன் கீழே பிரேக் பண்ணிட்டான், பிரேக் பண்ணானா திரும்பி வந்து கீழே வரதுக்கான ப்ராபிலிட்டி தான் நான் அதிகமாக இருந்தது யோசிச்சு இந்த டோஜி இருக்கிற இடத்துலேயே வந்து நான் வந்து என்னுடைய ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே 2:10க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சென்செக்ஸில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தேன் சொன்னேன்ல. ஸோ அந்த செட்டப்போட வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். நான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2:10க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 75% வந்து அவன் வந்து ரிவர்ஸ் ஆகிறது தெரிஞ்சவொடனே ஸோ வழக்கம் போல் வந்து சென்செக்ஸில் வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ அந்த ட்ரேடோட செட்டப் இது தான். 79 ருபீஸ் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ட்ரேட் எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கன்சால்டேஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பித்தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 வரைக்கும் டார்கெட் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் 22:55க்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி காட்டல, கீழே இறங்குற மாதிரி தான் காட்டுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய ட்ரேடை வந்து அங்கேயே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு தான் சொல்ல வரேன், நம்மளுடைய செட்டப் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே வந்து ஃபெயிலியர் வர மாதிரி தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கிறோமோ அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். நம்ம இன்றைக்கி இந்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா நான் 200 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இந்த வீடியோ முடியும் எண்டில் வந்து பாருங்கள், நான் எங்கே வாங்கினோன்னா அந்த இடத்துக்கே அவன் வந்துட்டான் ஆல்மோஸ்ட். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இதில் எவ்வளோ வந்து ப்ராபபிலிட்டி நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 70 ருபீஸுக்கு வந்தான். ஸோ அதுக்கு கீழே அவன் போகலை. ஸோ நான் அதனால தான் அதுக்கு கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு வந்து ஒரு தைரியம் இருந்தது. ஸோ நான் இந்த ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே போகாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ்க்கு கீழே அதான் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துட்டான். ஸோ பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, நல்ல ஒரு அப் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ட்ரேடு கரெக்டாக இருந்தால் மட்டும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸாக்டாக பாருங்கள் 2:55க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோஜி கேண்டிலுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து போகவே இல்லை அந்த கேண்டில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் 110 இல்லை 102 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரேடை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய ட்ரேடு வந்து நான் முடிஞ்ச உடனே அது ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து என்னுடைய மிஸ்டர் வணிகன் டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். என்ட்ரியை பாருங்கள், 2:10க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரியை வந்து 79 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ 2:56 அந்த ரேஞ்சில் வந்து கரெக்டாக நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டோஜி. ஸோ அந்த டோஜி வந்து ஃபார்ம் ஆனவுடனே ஸோ என்னோடய ப்ராஃபிட்டை வந்து நான் 102லேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். காரணம் வந்து இதுதான், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடம் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன் 85,750 வரைக்கும். பட் அது வந்து ஒன்ஸ் வந்து இந்த டோஜிக்கு அப்புறமா வந்து ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா ஸோ அந்த ப்ராபிலிட்டி இருந்திருக்கும். பட் அது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து கீழே வந்துச்சு. ஸோ அதனால் இந்த டோஜி கேண்டில் முடிஞ்சவொடனே வந்து என்னோட செட்டப் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட சென்செக்ஸோட வந்து பர்ஃபெக்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டோட டீட்டெயில் இதுதான். ஸோ என்னோட வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடிங் வந்து இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நாளைக்கு டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க டெலிகிராம் வந்து சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வணிகன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.